மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன கிளாஸில் பரதக்கலை மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் கிருஷ்ணய்யர் அவர்களை பார்த்தோம். பரதநாட்டிய மறுமலர்ச்சியின் தந்தை என கருதப்படுற கிருஷ்ணய்யர் அவர்களை பற்றி பார்த்தோம். இனி நாங்கள் சபாரஞ்சிதம் அவர்கள் பற்றின அறிமுகமும் பார்த்தோம். இனி அவர் தொடர்பான விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். கோலாட்டத்தில் தலை சிறந்து விளங்கிய நாகாம்புஜம் என்பவரின் மகளாக சபாரஞ்சிதம் 23/6/1914 அன்று பிறந்தார். இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நட்டுவனாரிடம் வாய்ப்பாட்டும் பரதநாட்டியமும் கற்றிருந்தார். ஒரு சமயம் தன் குருவுடன் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில் பாடுவதற்காக தன் 9வது வயதில் சென்றிருந்தார். அங்கே வருகை தந்திருந்த பண்டார சந்நிதி குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சபாரஞ்சிதம் பரதநாட்டியத்தில் ஒரு மார்க்கம் கச்சிதமாக ஆடும் திறமையை பெற்றிருப்பதை அறிந்தார். இன்னும் அரங்கேற்றமாகவில்லை என்பதையும் அறிந்து அருணஜடேஸ்வரர் ஆலயத்தில் அரங்கேற்றத்தினை மட செலவிலேயே செய்வதற்காக கூறிவிட்டார். அதாவது பந்தனிநல்லூர் சபாரஞ்சிதம் அவர்கள் குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் இசை கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் இவர் தனது 9வது வயதிலேயே ஒரு நடன கச்சேரிக்கான இசையினை வழங்குவதற்கு சென்றிருந்தார். 9வது வயதில், அதாவது ஆகச் சிறு பிராயத்தில் நடன கச்சேரிக்கான இசை வழங்குவது என்பது சாமானியமான ஒரு விடயமல்ல. அதற்கு இறைவனுடைய அருள் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. சிறு வயதிலேயே கலையார்வம் மிக்க ஒருவராக பந்தனிநல்லூர் சபாரஞ்சிதம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அதாவது அதிமேதை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் காணப்பட்டதால, அதாவது குரு இசையிலும் நடனத்திலும் ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்ற ஒருவர். அதனால சிஷ்யைக்கும் அதே வகையான ஒரு ஆற்றல் காணப்பட்டதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இவங்க 9வது வயதில் ஒரு நடன கச்சேரிக்கு இசை வழங்குறதுக்காக போயிருக்காங்க. அங்கே இவங்களை சந்தித்த ஒருத்தர் தான் பண்டார சந்நிதி என்றவர். அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்ட்ட இருந்து எங்களுடைய சபாரஞ்சிதம் அவர்கள் ஒரு பரதநாட்டியத்திற்குரிய ஒரு முழு மார்க்கத்தையும் கற்றிருந்த விடயத்தை அறிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் இன்னும் அதற்குரிய அரங்கேற்றத்தை செய்யவில்லை என்பதையும் அறிந்து கொண்டு அருணஜடேஸ்வரர் ஆலயத்தில் அதனுடைய மடப்பள்ளியின் செலவிலேயே அந்த அரங்கேற்றம் நிகழ்கிறதுக்காக உரிய தேவைகளை நான் செஞ்சுதாரன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்களித்து விட்டு சென்றார். அந்த வகையில் குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பந்தனிநல்லூரில் இருந்து முக்கிய உறவினர்களையும் அழைத்து வரச் செய்து உடைகளையும் நாகம்மாள் என்ற ஆடற்கலைஞரிடம் வாங்கி வரச் செய்து அம்முழு நீள நாட்டிய கச்சேரியை நடாத்தி சபாரஞ்சிதத்தை பாராட்டுதல்களை பெறச் செய்தார். அதாவது ஒரு சிஷ்யன் மிளிர்வதற்கு ஒரு குருவினுடைய ஆதரவும் அருளும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் குரு பக்தி என்றது அனைத்து விதமான கலைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அதன் அடிப்படையில் குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய உதவியால் அவர்களுடைய, அதாவது சபாரஞ்சிதம் அவர்களினுடைய உறவினர்களையும் அழைத்து வர செய்து நாகம்மாள் என்பவர்களிட்ட அந்த நடன அரங்கேற்றத்திற்குரிய உடைகளையும் வாங்கி வர செய்து அந்த முழு நீளமான நடன ஆற்றுகையை சபாரஞ்சிதம் அவர்கள் செய்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுத்து சபாரஞ்சிதம் அவர்கள் மிகவும் புகழ் பெறுறதுக்காக உதவி செய்தவராக பந்தனிநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் காணப்படுறாங்க. அந்த வகையில் சிறிதும் ஒத்துகை இல்லாமல் மேடையில் ஆடி குருவையே திகைக்க செய்த பெருமை சபாரஞ்சிதத்தையே சாரும். முறையான அரங்கேற்றத்தை பசுபதியார் முன்பாக செய்யாமல் இருக்கும் தாய் நாகாம்புஜத்தின் மனக்குறையை தீர்ப்பதற்காக குரு 1925ஆம் வருடத்தில் மாசி மாதத்தில் பந்தனிநல்லூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அரங்கேற்றத்தினை நடாத்தினார். அதாவது எங்களுடைய அருணஜடேஸ்வரர் ஆலயத்தில் நடக்கப்பட்ட
அரங்கேற்றமானது ஒரு ஒத்திகை கூட பார்க்கப்படாமல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அவரனுடைய கலை ஆர்வம், கலை திறமை ஒரு ஒத்திகை கூட செய்யாமல் ஒரு அரங்கேற்றத்தினை மிகவும் சிறப்பாக அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக செய்கிறது சாமானியமான ஒரு விடயம் இல்லை. அந்த வகையில் சபாரஞ்சிதம் அவர்கள் ஒத்திகை இல்லாமலேயே ஒரு அரங்கேற்றத்தை முழுமையாக நிகழ்த்தியவர் என்ற பெருமைக்குரியவராக காணப்படுகின்றார். இருந்தாலும் சபாரஞ்சிதத்தினுடைய தாயாராகிய நாகாம்புஜம் அம்மையார் அவர்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. அதாவது பசுபதீஸ்வரருக்கு முன்னாடி தன்னுடைய மகளினுடைய அரங்கேற்றம் இடம்பெறவில்லை என்று. அந்த ஒரு மனக்குறையை நீக்கிற முகமா குரு பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் 1925 வருடத்தில் மாசி மாதத்தில் பந்தனை நல்லூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் அரங்கேற்றத்தினை நடாத்தினார். அதற்கான நட்டுவாங்கம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சொக்கலிங்கம் பிள்ளை அவர்களாலும், மிருதங்கம் குத்தாலம் சிவவடிவேல் பிள்ளை அவர்களாலும் நிகழ்த்தப்பட்டது. தனது 10வது வயது முதல் நாட்டிய கச்சேரிகள் செய்து கலை தகுதியில் உயர்ந்திருந்ததால் பல கச்சேரிகளுக்கு குரு இவரையே அழைத்து செல்வது வழக்கம். அவள் காலில் கிடத்தக தரிகிடத்தோம் பேசுவது போல் வேறு எவரிடமாவது காண முடியுமா என குரு அடிக்கடி கூறுவார். அதாவது என்னதான் ஒரு சிஷ்யன் எவ்வளவு தூரம் உலகம் போற்ற அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் தன்னுடைய குருவினால் பாராட்டப்படுவதுன்றது மிக ஒரு சாமானியமான விஷயம். அவ்வளவு இலகுவில் குரு ஒரு சிஷ்யனை அவனுடைய உயரத்தினை காட்டிக்கொள்ள மாட்டார். அதற்கான காரணம் அந்த உயரத்தினை காட்டிவிட்டால் அவன் இன்னும் உயரமாக வளரமாட்டான் என்பதே ஆகும். இருந்தாலும் குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் மிகவும் ஒரு பாராட்டை பெற்ற ஒரு சிஷ்யாக காணப்பட்டவர் தான் இந்த சபாரஞ்சிதம். அதாவது அவருடைய காலில் கிடத்தக தரிகிடத்தம் பேசுவது போல் வேறு எவருடைய காலிலும் கிடத்தக தரிகிடத்தம் பேசாது என்பதனை குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எங்களுக்கு பதிவு சான்றாக தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். கனகட்சிதமான லயக்கணிசம், இணையற்ற அங்கசுத்தம், எண்ணற்ற அடவு ஜதிகள் ஆகிய விசேஷ அம்சங்களை கொண்டதான பந்தனை நல்லூர் பாணி அவருடைய நடனத்தில் மிகுதியாகவே இடம்பெற்றுள்ளன என நடனக்கலை போஷகராயிருந்த கிருஷ்ணய்யர் கூறியுள்ளார். அதாவது பந்தனை நல்லூர் பாணி என்பது ஒரு அடக்கமான, அங்கசுத்தமான, லய வேலைப்பாடுகள் அதிகமாக கூடிய ஒரு பாணியாக காணப்படுகின்றது. அப்பேற்பட்ட பாணியினுடைய ஒரு பிம்பம் இவரிடம் காணப்பட்டதாகவும், அந்த பாணியின் பிம்பமாக இவர் காணப்பட்டதாகவும் எங்களுடைய பரதநாட்டிய மறுமலர்ச்சியின் தந்தை என கூறப்படுற கிருஷ்ணய்யர் அவர்கள் கூறியிருக்கிறார். லாமேரி எனும் மேனாட்டு அம்மையாருக்கும் குருவிடம் ருக்மணி தேவி தங்கியிருந்து நடன அடவுகள் பயின்ற காலத்தில் அடவுகளையும் அம்சங்களையும் ஆடிக்காட்டி ருக்மணி தேவிக்கும் பேருதவி செய்தவர் சபாரஞ்சிதம் ஆவார். அதாவது எங்களுடைய கலாசேஸ்திராவினுடைய நிறுவனராயிருந்த ருக்மணி தேவி அருண்டியல் அம்மையார் தனது நடனக்கலையை ஆரம்பிக்கிறதுக்கு அதை கற்றுக்கொள்றதுக்கும் இவர் சபாரஞ்சிதம் ஒரு பேருதவியை புரிந்த ஒருவராக காணப்படுகின்றார். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மிகச் சிறந்த நாட்டிய நங்கைக்கு வழங்கப்படும் ராஜமோகினி என்ற பாத்திரத்தை 7 ஆண்டுகள் தொடர்ந்து ஆடி அபிநயித்தவர் சபாரஞ்சிதம் ஆவார். அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றது கலைகளுக்கு ஒரு பேர் போன ஆலயமாக காணப்படுது. அந்த ஆலயத்தில் நடக்கப்படுற நாட்டிய நங்கைக்கு வழங்கப்படுற ராஜமோகினி என்ற பாத்திரத்தை 7 ஆண்டுகள் தொடர்ந்து ஏற்று நடித்த ஒரு பெருமை சபாரஞ்சிதம் அவர்களையே சாரும். ருக்மணி தேவி தன்னுடைய கலாசேஸ்திரத்திற்கு தன் மாணவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் என்று கடிதம் ஒன்றை அனுப்பினார். அவர் அக்கடிதத்தில் சபாரஞ்சிதத்தின் திறமையை பற்றி குறிப்பிட்டு சில சமயங்களில் சபாரஞ்சிதத்தின் ஆட்டத்தில் தாம் பொறாமை கூட பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சபாரஞ்சிதத்தின் நிறுத்தமா அபிநயமா சிறந்தது என்ற குழப்பத்தில் தான் இருப்பதாகவும், தாத்தா தான் தனக்கு குருவாக இருந்த போதும் ஒவ்வொரு விடயத்தையும் சபாரஞ்சிதமே ஆடிக்காட்டி கற்பித்ததாகவும் அக்கடிதத்தில் அவர் சிலாகித்துள்ளார். சில சமயங்களில் சபாரஞ்சிதம் தன் ஒன்றுவிட்ட சகோதரியான நாகரத்னம் என்பவருடனும் இணைந்து ஆடியுள்ளார். அதாவது
தன்னுடைய கலாஷேஸ்திரா நிறுவனத்திற்கு வந்து கல்வி கற்பிக்கும்படி ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் சபாரஞ்சிதத்திற்கு எழுதிய கடிதத்தில் சபாரஞ்சிதத்தினுடைய ஆடல் திறமைகள் பற்றியும் தான் அதை கண்டு பொறாமை கொண்டது பற்றியும் சபாரஞ்சிதத்தினுடைய நிருத்தியமா சிறந்தது என்பதில் தனக்கு இன்னும் குழப்பம் இருப்பது என்பது பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையில் சபாரஞ்சிதம் தனது ஒன்றுவிட்ட சகோதரியான நாகரத்தினம் என்பவருடனும் இணைந்து பல நாட்டிய கச்சேரிகளை நிகழ்த்தியுள்ளார். இவர் தனது 24வது வயதில் ரெட்டியூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த பெரும் நிலக்கிழாரரான R.M. சதாசிவம் என்பவரை திருமணம் செய்ததுடன் பரதக்கலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். தன் மக்கள் பேர குழந்தைகளோடு மன நிறைவோடு வாழ்ந்து 19/10/2000 அன்று மறைந்தார் சபாரஞ்சிதம் அம்மாள். அதாவது அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி பெண்கள், இந்த பரதநாட்டிய துறையில் கல்வி கற்கும் பெண்கள் தங்களுடைய கலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு இடமாக இந்த திருமணமே காணப்படுகின்றது. அது ஒரு மனவர்த்தத்திற்குரிய விடயம். இவ்வளவு பெருமைகளையும் புகழ்களையும் சேர்த்து பரதநாட்டியத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாடுபட்ட சபாரஞ்சிதம் அவர்கள் தனது 24வது வயதில் திருமணம் எனும் ஒரு பாதையில் சென்றதன் காரணமாக தன்னுடைய கலை பாதைக்கு அந்த இடத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்து கொண்டார். இவ்வாறு அக்காலத்தில் மட்டுமில்லாமல் தற்காலத்திலும் பல வகையான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. 1000 பேர் கலைகளை பயின்றாலும் அதில் 50ஓ 60ஓ தான் தன்னுடைய பாதையை இறுதி மரணம் வரை கொண்டு போகும் ஒரு வழியில் காணப்படுகின்றது. எனினும் தற்காலத்தில் வருபவர்கள் அவ்வாறு இல்லாமல் தன்னுடைய கலையில் சிறந்து விளங்க ஒரு குடும்ப பின்னணியை காரணம் காட்டாமல் இருக்க வேண்டும் என்பது இத்தருணத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அடுத்ததாக கலைமாமணி ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் பற்றி பார்ப்போம். சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரபல நாட்டிய கலைஞர்களிலே ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் மிக முக்கியமான ஒரு இடத்தினை வகித்து வந்துள்ளார். பாரம்பரிய சமூக இடையூறுகள் சிலவற்றை வெற்றிகரமாக தாண்டி சமூக ரீதியிலும் பண்பாட்டு ரீதியிலும் சில புரட்சிகரமான ஆக்கபூர்வமான சாதனைகளை ஈட்டியவர். தாமே தலை சிறந்த ஒரு கலைஞராக விளங்கியதும் மட்டுமன்றி பல கலைஞர்களை ஆதரித்தும் உருவாக்கியும் கொண்டிருக்கும் ஒரு கவின் கலைக்கூடத்தினை நிறுவி அதனை 50 ஆண்டுகளுக்கும் சற்று மேலாக நன்கு வழிநடத்தி புகழ் பெற்றார். அதாவது நடனம் ஒரு சீர்கேடான நிலைக்கு செல்லப்பட்டு கொண்டிருந்த வேளையில் நடனத்தை தூக்கி நிறுத்தியவர்களில் மிக முக்கியமான ஒருவராக ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். அந்த வகையில் இவர்கள் சமூக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பல வகையான புரட்சிகளை மேற்கொண்டவராக காணப்படுகின்றார். அதன் அடிப்படையில் பல கலைஞர்களை ஆதரித்தும் தான் ஒரு சிறந்த கலைஞராக இருந்த போதிலும் ஏனைய கலைஞர்களையும் ஆதரித்து ஏனைய கலைகளும் வளர்வதற்குரிய ஒரு கலைக்கூடத்தை நிறுவிய ஒருவராக காணப்படுகின்றார். அந்த வகையில் அக்கலைக்கூடமானது 50 வருடங்களுக்கு மேலாக அவரினால் கொண்டு செல்லப்பட்டது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தமிழ்நாட்டின் கலை கலாச்சார பாரம்பரியத்தினை பாதுகாத்து புத்துயிரும் புதுப்பொலிவும் பெற்று கொடுத்தார். கலையரசி ருக்மணி தேவி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரே தமதாக உரிமை கொண்டாடிய நிலைமையை மாற்றி அமைத்து ஆற்றலும் ஆர்வமும் திறமையும் விவேகமும் கொண்ட எவருமே கற்று நுகர்ந்து அதில் வல்லுநராக திகழ முடியும் என்பதை உலகுக்கு அறிவுறுத்தினர். அதாவது பரதநாட்டியம் என்பது பல கலைஞர்களால் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சில சமூக வர்க்கத்தினரால் மட்டும் ஆடப்பட்டு கொண்டிருந்த ஒரு கலை வடிவமாக காணப்பட்டது. அப்பேற்பட்ட கலை வடிவத்தை அல்ல திறமையும் ஆர்வமும் மிக்க எவருமேனும் படித்து அதில் புகழ் பெற முடியும் என்பதை நிலைநாட்டிய ஒருவராக ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். கலைக்கே, குறிப்பாக நடனக்கலைக்கே பெரும்பாலும் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த இவ்வம்மையார் 1904ஆம் ஆண்டு மாசி மாதம் 29ஆம் திகதி பொறியியலாளரும் சமஸ்கிருத அறிஞருமாகிய நீலகண்ட சாஸ்திரிக்கும் திருவையாற்றினைச் சேர்ந்த சேஷம்மாளுக்கும் 6வது பிள்ளையாக பிறந்தார். அதாவது 1904ஆம் ஆண்டு மாசி மாதம் 29ஆம் திகதி நீலகண்ட சாஸ்திரிக்கும் சேஷம்மாள் அவர்களுக்கும் 6வது குழந்தையாக
ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் பிறந்திருக்கின்றார். தஞ்சாவூரைச் சேர்ந்த திருவிசைநல்லூர் இவரது முன்னோரின் இருப்பிடமாகும். எனவே தஞ்சாவூர் திரவையாற்று கலைமரபுகள் இவர் குடும்பத்தின் முது சொத்தாகும். இளம் வயதிலே இசையில் ஈடுபாடுள்ளவராக சில வித்வான்களிடம் இசை பயின்றார். தாம் இசை கலைஞராகவே விளங்க வேண்டும் என விரும்பினார். தஞ்சாவூரை சேர்ந்த திருவிசைநல்லூர் எனும் ஊரிலே இவர் பிறந்திருக்கின்றார். இவருடைய மூதாதையர்களினுடைய பிறப்பிடமாக அது காணப்படுகின்றது. கலைகளுக்கு மிகவும் பெயர் போன ஒரு இடம். இவர் சின்ன வயதிலேயே இசையின் மீது ஆர்வம் கொண்டு பல வித்வான்களிடம் இசையை கற்ற ஒருத்தராக காணப்படுகின்றார். அந்த வகையில் தான் ஒரு பெரிய ஆளாக இசைத்துறையிலேயே வருவோம் எனும் எண்ணமும் தான் கொண்டிருந்ததாக இக்குறிப்புகள் எங்களுக்கு காட்டுகின்றன. இவர் திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிஸ்டன் மகளிர் பள்ளியில் 3வது பாரம் படித்து கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவிலே குறிப்பாக இந்திய சுதந்திர சமய பண்பாட்டு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பிரம்மஞான சங்கத்துடன் இவருடைய குடும்பத்தினர் நெருங்கிய உறவை கொண்டிருந்தனர். இச்சங்கத்தில் இவருக்கும் இளம் பிராயத்திலே ஈடுபாடு ஏற்பட்டது. இவர் பிரம்மஞான சம்மத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்ததால சமூக பண்பாட்டு ரீதியான பண்புகளை வளர்த்ததாகவும் அதற்காக தன்னால் முடிந்த பணிகளை செய்த ஒருவராகவும் காணப்படுகின்றார். பிரம்மஞான சபையில் தலைவராக விளங்கிய புகழ்பெற்ற டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு பிரம்மஞான இயக்கத்திலும் அரசியல் இயக்கத்திலும் உதவி புரிந்த ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ஜி.எஸ். அருண்டேலின் தொடர்பு ஏற்பட்டது. இவர் பெரிய கவிமான், மனிதநேயம் உள்ளவர், இந்து சமயம் பண்பாடு ஆகியவற்றிலே நன்கு தோய்ந்தவர். வைதிக பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த ருக்மணி தேவி தம்மிலும் மிக வயது கூடிய ஆங்கிலேயர் ஒருவரை 1920ஆம் ஆண்டு 16வது வயதில் திருமணம் செய்தமை அக்கால சூழ்நிலையிலே ஒரு புரட்சிகரமான துணிச்சலான செயலாகும். ஆனால் எதிர்பார்ப்புகள் விரைவில் மறைந்தன. அதாவது பிரம்மஞான சங்கத்திற்கு எதிர்காலத்தில் தலைவராக வந்த அருண்டேல் அவர்களைத்தான் ருக்மணி தேவி அம்மா அவர்கள் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த அருண்டேல் அவர்களுக்கும் ருக்மணி தேவி அம்மா அவர்களுக்குமான வயது வேறுபாடானது மிக அதிகமாக காணப்பட்டது. சிறு வயதிலேயே அதிகமான வயது கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால பல சமூக எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பிற்காலத்தில் எதிர்ப்புகள் மறைக்கப்பட்டும் இவர்களினுடைய வாழ்க்கை நகர்ந்து சென்றது. இதன் பின்பு ருக்மணி தேவி அவர்கள் பொது வாழ்விற்கு அடிகோலினர். இவருடைய இளம் உள்ளத்திலேயே நாட்டுப்பற்றையும் கலாச்சார பற்றையும் ஊன்றி வளரச் செய்தவர் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். கலாநிதி அன்னி பெசன்ட்டின் பின் கலாநிதி அருண்டேல் பிரம்மஞான சங்க தலைவரானார். ருக்மணி தேவி அவர்கள் திருமணமான 4 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 1924ஆம் ஆண்டு இருவரும் பிரம்மஞான சங்கம் தொடர்பாக உலகின் பல பாகங்களுக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டனர். இத்தகைய சுற்றுலாவின் போது 1926ஆம் ஆண்டிலே ஆஸ்திரேலியாவிலே உலக புகழ்பெற்ற அதாவது தற்போது ரஷ்யா என அழைக்கப்படும் ருஷ்ய பலே நடனக்காரியான அன்னா பவ்லோவினை அவரின் நடன குழுவினையும் இவர்கள் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அக்குழுவினை சேர்ந்த கிளியோனோடின் ருக்மணி தேவி பலே நடனம் கற்க தொடங்கினார். ஆனால் அன்னா பவ்லோவா இந்திய நடனங்களை கற்குமாறு இவரை தூண்டி திசை திருப்பி விட்டார். அதாவது எவ்வளவுதான் அருமையான விடயங்கள் எங்களுடைய கைகளில் இருந்தாலும் பிறர் ஒருவர் அதன் மகிமையை எங்களுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் அதன் தன்மை எங்களுக்கு புரிவதில்லை. அந்த வகையிலேயே ருக்மணி தேவி அம்மையார் அவர்களும் தன்னுடைய நாட்டில் நிலவி வரும் நடனக்கலை பற்றி அறியாமல் ரஷ்ய நாட்டினுடைய சிறந்த நடனக்கலையாகிய பலே நடனக்கலையினை கற்பதற்காக சென்ற சமயத்தில் அன்னா பவ்லோவா அவர்களினால் தன்னுடைய நாட்டுக்கலை பற்றிய அறிவு ஏற்பட்டு அக்கலையை கற்பதற்காக தூண்டப்பட்டார். தாயகம் திரும்பிய பின் ருக்மணி தேவி அக்கால சதிர் கச்சேரிகள் சிலவற்றை பார்த்தார். தமிழகத்தின் சாஸ்திரிய நடனமாகிய பரதநாட்டியம் அக்காலத்திலே சதிர், சின்னமேளம், தாசியாட்டம் என பலவாறு அழைக்கப்பட்டது. இதனை மரபு வழி தேவதாசிகள் சிலரே கற்று ஆடி வந்தனர். இவர்கள் மத்தியிலே ஒழுக்கச் சீர்கேடுகள் நிலவின.
பிரம்மஞான சங்கத்தினுடைய சுற்றுலா முடிந்து தாயகம் திரும்பிய ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் பல சதிர் கச்சேரிகளை பார்வையிட்டார். அதாவது தற்போது பரதநாட்டியம் என அழைக்கப்படும் நடனம் அவரினுடைய காலத்தில் சதிர், சின்னமேளம், தாசியாட்டம் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தது. அக்காலத்தில் பல தாசிகளின் மூலமே, அதாவது மரபு வழி வந்த தேவதாசிகள் மூலமே இக்கலை எடுத்து செல்லப்பட்ட காரணத்தினாலும் அவர்கள் ஒழுக்க சீர்கேடு கொண்ட காரணத்தினாலும் இக்கலை மறுமலர்ச்சிக்கு உட்பட வேணும் என்னும் ஒரு முடிவை இவர் எடுத்தார். புனிதமான கோயிற்கலையாக மிளிர வேண்டிய கலை விலை மாதர்களுக்குரிய கலை என கருதப்பட்டது. இதனை சட்டபூர்வமாக ஒழித்ததற்கும் ஒரு சாரார் தீவிர பிரச்சாரம் செய்து வந்தனர். இக்காலகட்டத்திலேதான் திரு கிருஷ்ண ஐயர் போன்றோர் இதனை மீண்டும் சிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது ஒரு புனிதமான கோயில் கலையாகவும் தெய்வீக கலையாகவும் போற்றப்பட வேண்டிய பரதநாட்டியம் சீர்கேடான ஒரு பாதையில சென்று கொண்டிருந்தமே அறிஞ்ச கிருஷ்ணய்யர் போன்ற தெய்வ உருவத்தினுடைய சாயலாக காணப்படுகின்ற பெரியார்கள் அக்கலையை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல செயற்பாடுகளை மேற்கொண்டனர். அதில் திருமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களும் சேர்ந்து கொண்டார். ருக்மணி தேவி 1932 ஆண்டு தேவதாசி மரபினை சேர்ந்த கல்யாணியின் மக்களும் புகழ்பூத்த பந்தனைநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவிகளும் ஆகிய ராஜலக்ஷ்மி ஜீவரத்தினம் சகோதரிகளின் அற்புதமான நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். அதாவது பந்தனைநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மாணவர்கள் அனைவருமே சிறந்த நடன கலைஞர்களாக காணப்படுகின்றனர். அந்த வகையில் இந்த ராஜலக்ஷ்மி ஜீவரத்தினம் ஆகிய இருவரும் அவரினுடைய சிறந்த சீடர்களாக காணப்பட்டிருந்திருக்கின்றனர். இவர்களுடைய கச்சேரியை 1932 ஆண்டு ருக்மணி தேவி அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு இந்த அற்புதமான நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் என்பது இக்குறிப்புகளினூடாக தெரிய வருகின்றது. இவ்வனுபவத்தை பற்றி பேசுகையில், லயமயமான அழகிய பொருள் பொதிந்த ஓர் புதிய உலகிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். இப்புனிதமான தெய்வீக கலை ஓர் குறிப்பிட்ட சிறுபான்மையினரின் உரிமையாக இருந்ததை மாற்றி எல்லோரும் ரசிக்கக்கூடிய கலையாக்குவதற்கு ஒரு தனிநபரால் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்து கலையின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற ஆவலை என்னிடம் ஏற்படுத்தியது என்று அவர் கூறினார். இதன் பின் நடனத்தில் ஈடுபாடு கொண்டு தாமும் இதனை கற்கத் தொடங்கினர். அதாவது எல்லார வாழ்க்கையிலையுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அது மாதிரி தான் இந்த ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களினுடைய வாழ்க்கையிலும் ஒரு திசை திருப்பம் காணப்பட்டது. அதற்கு காரணமாக அமைந்தவர்கள் ராஜலக்ஷ்மி ஜீவரத்தினம் என்பவர்களாக காணப்படுகின்றனர். அந்த வகையில் அவர்களினுடைய நாட்டிய நிகழ்ச்சி பற்றி பேசுகையில், லயமயமயமான அழகிய பொருள் பொதிந்த ஓர் புதிய உலகு. லயமயமான அழகிய பொருள் பொதிந்த ஒரு புதிய உலகு. எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! இவ்வாறு இக்கலையை ரசித்த ஒருவராக ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். அதாவது புனிதமயமாக காணப்படும் ஒரு மிகவும் அழகிய கலை ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினரால் பயிலப்பட்டு அது சீர்கேடான வழிக்கு செல்லப்படுவதை தடுத்து ஒரு தனிநபரால் அக்கலை வளர்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்குரிய வேலைகளை தான் செய்ய இந்நடன நிகழ்ச்சி தூண்டியதாக அவர் கூறியுள்ளார். இவர் இக்கலையினை இதன் தூய வடிவத்திலேயே கற்க விரும்பினார். ஏற்ற குருவை தேடி மயிலாப்பூர் கௌரி அம்மாவிடம் சென்று நடன பயிற்சியை ஆரம்பித்தார். பயிற்சியை ஆரம்பித்து கௌரி அம்மாவிடம் சரசி ஜாக்லு எனும் சப்தத்தை முதலாவது பாடமாக கற்றுக்கொண்டார். பின்னர் கௌரி அம்மாவை அடையாற்றிலிருந்து தமது இல்லத்திற்கு வரவழைத்து நடனம் பயின்றார். அந்நாட்களில் இக்கலைக்கு நாட்டிலே பெரும் எதிர்ப்பு இருந்ததால் இவரது பயிற்சி இரகசியமாகவே நடைபெற்றது. கோவில்களிலே பரதநாட்டியம் ஆடுவதை தடுப்பதற்காக ஒரு எதிர்ப்பு இயக்கமே நடந்து கொண்டிருந்தது.
பத்திரிகை நிருபர்கள் பல இவ்வியக்கத்தை பற்றி பொதுமக்களின் அபிப்பிராயத்தை அறியும் முகமாக அம்மையார் அவர்களை பேட்டி கண்டனர். அம்மையார் அவர்கள் இவ்வியக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை செவிமடுத்த பத்திரிகையாளர்கள் வியப்புற்றனர். அதாவது இவர் இக்கலையை கற்க விரும்பி மயிலாப்பூர் கௌரியம்மாள் அவர்களிடம் சரஜு யாக்குழு எனும் ஒரு சப்தத்தை முதலில் கற்றார். அதன் பிற்பாடு மயிலாப்பூர் கௌரியம்மாள் அவர்களை தனது இல்லத்திற்கே வரவழைத்து இக்கலையை ரகசியமாக கற்றுக்கொண்டிருந்தார். காரணம், வெளியில் இக்கலைக்கு அதிகமான எதிர்ப்பு அக்காலத்தில் காணப்பட்டது. அதன் தொடர்பாக இவர் அக்கலையை ரகசியமாக கற்றுக்கொண்டிருந்தார் எனவும், கோயில்களிலே பரதநாட்டியத்தை ஆடுவதை தடுப்பதற்காக ஒரு எதிர்ப்பு இயக்கமே காணப்பட்ட கால சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் இவரை பேட்டி கண்ட போது இவ்வியக்கத்திற்கு எதிரான ஒரு கருத்து தன்னிடத்தில் காணப்படுவதாக பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்தார் அம்மையார் அவர்கள். கலையை விலையாக்கவும் கலை மாதர்களை விலை மாதர்களாகவும் மாற்ற வழிவகுத்த சமுதாய பழக்க வழக்கங்களே மாற்றப்பட வேண்டும் என்றும், பரதக்கலையை ஒழிக்கக்கூடாதென்றும், கலைஞர்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். அதாவது கலையை விலையாக்கவும் கலையை செய்பவர்களை விலை மாதர்களாகவும் ஏற்படுத்திய சமூக பழக்க வழக்கங்களை மாற்றப்பட வேண்டும் என்றும், அக்கலையானது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் எனும் கருத்தை இவர் அக்காலத்தில் கூறியிருக்கின்றார். திருமதி ருக்மணி தேவி அம்மையாரின் நாட்டியத்திற்கு நட்டுவாங்கம் செய்தவர்களுள் கௌரி அம்மா முதலிடம் பெறுகிறார். இவரிடம் சில காலம் நடனம் பயின்ற பின்னர் பந்தனி நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றுக்கொண்டார். அம்மையார் அவர்கள் பிரம்மஞான குலத்தில் பிறந்தவராக இருந்தமையால் ஆரம்பத்தில் அம்மையார் அவர்களுக்கு பரதநாட்டியம் கற்பிக்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தயங்கினார். ஆனால் ருக்மணி தேவி அம்மையார் அவர்கள் தனது கடின உழைப்பாலும் கலை ஆற்றலாலும் கலை ஞானத்தாலும் குருவை கவர்ந்து அவரிடம் முக்கிய சீடரானார். அதாவது ருக்மணி தேவி அம்மையார் அவர்கள் பிராமண குலத்தில் பிறந்த ஒரு நங்கையாக காணப்பட்டதால் இவருக்கு நடனம் கற்பிக்கிறதுக்கு எங்களுடைய ஆசிரியராகிய குரு மிகப்பெரிய குருவாக காணப்படுகின்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தயங்கிய போதும் இவரினுடைய கடின உழைப்பினாலும் ஆர்வத்தினாலும் குருவை கவர்ந்து குருவிற்கு மிக அன்பான ஒரு சீடராக மாறினார். இவருடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் 1935ஆம் ஆண்டு மார்கழி மாதம் அடையாற்றில் உள்ள பழைய ஆலமரத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1000 சபையோரின் முன்னிலையில் நடைபெற்றது. பிரம்மஞான சபையின் வைர விழா கொண்டாட்டத்தின் போது இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு சாரார் இதற்கு சமூகம் அளிக்காவிடினும் இதன் விளைவு மகத்தானதாகும். பொதுவாக தேவதாசி குடும்பங்களின் கலையாகவே நெடுங்காலமாக நிலவிய இக்கலையினை ஏனையோரும் கற்று உயர்நிலை அடையலாம் எனவும், இது புனிதமான கலையை ஆன்மீக சாயலுள்ள இதன் மூலம் ஆன்மீக ஈடேற்றம் பெறலாம் என இவர் வலியுறுத்தி வந்தார். இதனுடைய சாஸ்திரிய தன்மையினை அழுத்தி கூறும் முகமாக தமது நடன கச்சேரிகளை சதிர் கச்சேரி என அழையாது பரதநாட்டிய கச்சேரி என அழைத்தார். இவ்வாறு சதிர் பரதநாட்டியம் ஆயிற்று. அதாவது 1935ஆம் ஆண்டு பிரம்மஞான சங்கத்தினால் நடைபெற்ற வைர விழா கொண்டாட்டத்தின் போது ஒரு ஆலமரத்தடியின் கீழ், அதாவது ஆரம்ப காலத்தில் அரச நடனமாகவும் ஆலய நடனமாகவும் தற்போது ஒரு மிகவும் பிரம்மாண்டமான அரங்க நடனமாகவும் காணப்படும் பரதநாட்டியம் ஒரு ஆலமரத்தின் கீழ் நடைபெற்ற, அதாவது 1000 பேர் பார்வையாளர்கள் கொண்ட ஆலமரத்தின் கீழ் நடைபெற்ற ஒரு நடனமாக காணப்படுகின்றது. மிகவும் அனுதாபத்திற்குரிய விடயமே இவ்விடயம். இவருடைய அரங்கேற்றம் ஆலமரத்தின் கீழ் நடைபெற்றாலும் இதனுடைய விளைவு பாரதூரமானதாகவும் அந்நடனக்கலையின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு வித்திட்ட ஒன்றாகவும் காணப்படுகின்றது. தேவதாசி குடும்பங்களின் கலையாக நெடுங்காலமாக நிகழ்ந்து வந்த இக்கலையானது ஏனையோரும் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே பயின்ற ஒரு தெய்வீக கலையாகவும் அறிவியல் ரீதியான கலையாகவும் போற்றப்பட வேண்டும் என்றும், இதனை பயில்வதன் மூலம் ஆன்மீக ஈடேற்றம் பெறலாம் என்பதையும் வலியுறுத்திய ஒருவராக எங்களுடைய ருக்மணி தேவி அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார்.
அக்காலத்திலேயே இதனை சதிர் என்று அழைக்காமல் பரதநாட்டியம் என்று அழையுங்கள் என்று சொல்லி கூறி ஒரு குறிப்பான தகவலை எங்களுக்கு தந்தவராகவும், சதிர் என்று கூறப்பட்டு கொண்டிருந்த நடனம் பரதநாட்டியமாக எங்களுக்கு பொக்கிஷமாக தற்பொழுது கைகளில் கிடைக்கப் பெற்றமைக்கு இவரே காரணம் என்று கூறுவதும் மிகையாகாது. பரதநாட்டியத்தை எந்த ஒரு மதிப்புள்ள மனிதனும் பார்க்கக்கூடாது என்றிருந்த சமூக சூழ்நிலையிலே ருக்மணி தேவி அவர்களின் நடனம் ஒரு புதிய திருப்பத்தையே உண்டாக்கியது. இவரது கலை திறமையையும் ஆற்றலும் அழகும் ரசிகர்களை கவர்ந்தன. இத்தனை காலமாக சமுதாயத்தின் இருள் பரவிய மூலை முடுக்குகளில் புதைக்கப்பட்டிருந்த கலை பொக்கிஷத்தை, பாரம்பரியத்தினை மக்களின் முன்னே தனது கலை நிகழ்ச்சிகளின் மூலம் கொண்டு வந்து நிறுத்தினர். அதாவது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், பரதநாட்டிய மறுமலர்ச்சிக்கு மிகவும் வித்திட்ட ஒருவராக இந்த ருக்மணி தேவி அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். இதற்கு முன் சபாரஞ்சிதம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். தனது திருமணத்தின் பின் அந்த நடனத்தினுடைய வழியிலிருந்து தான் விலகி கொண்ட ஒரு குறிப்பு சபாரஞ்சிதம் அவர்களினுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றது. அதற்கு எதிரான ஒரு குறிப்பாக ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு காணப்படுகின்றது. அதாவது திருமணமானதோடு கலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திலே இருந்து அக்காலகட்டத்திலேயே அதனை வளர்ச்சி படியினை இட்டு செல்லும் ஒரு விடயமாக காணப்படுவது ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் திருமணத்திற்கு பின் பரதநாட்டியத்தை பயின்று அதனை அரங்கேற்றம் செய்து சதிர் என்று ஒரு துச்சமான பெயரால் அழைக்கப்பட்டிருந்த நடனம் பரதநாட்டியம் என்னும் ஒரு உன்னதமான பெயர் பெறுவதற்கு காரணமாகவும் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் காணப்பட்டிருக்காங்க. அதாவது திருமணத்தோடு எதுவும் நின்று விடாது என்பதை முறியடித்து திருமணத்திற்கு பின்பும் கலைகளும் பெண்களினுடைய ஆசைகளும் தொடரப்படலாம் என்பதனை பறைசாற்றும் ஒரு விதமாக இவர் செயற்பட்டிருக்கிறது நிரூபணமாகின்றது. இவரது நடனத்தை பார்த்த பலரும் கோவில் சிலையே உயிர் பெற்று எழுந்து வந்தது போலிருந்தது என வர்ணித்து பாராட்டினர். இதனால் மனம் கவரப்பட்ட இவரது கணவரும் இவரை நடனத்துறையில் மேலும் ஊக்குவிக்க தொடங்கினார். இவரது முதலாவது பரதநாட்டிய கச்சேரி எழும்பூர் மியூசியம் தியேட்டரில் திருவாங்கூர் இளைய மகாராஜாவின் தலைமையில் நடைபெற்றது. சில காலமாக மாசுபட்டிருந்த வைரக்கல்லினை சுத்தம் செய்வது போல இதனை தூய்மைப்படுத்தி முன்னைய சிறப்பிற்கு இதனை உயர்த்துதல் அவரின் நோக்கமாகும். இதனை இவர் நன்கு ஆன்மீகப்படுத்த விரும்பினார். இன்றைய சூழ்நிலையிலேயே கோவிலை அரங்கிற்கு கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளார். ருக்மணி தேவி அம்மையார் தமது இலட்சியங்களை நிறைவேற்றும் முகமாக தாமும் கணவரும் கலாநிதி ஜேம்ஸ் ஹசின்ஸ் போன்ற சில நபர்களும் சேர்ந்து கலைக்கூடம் ஒன்றினை தமது அரங்கேற்றத்தின் பின் உருவாக்க விரும்பினார். இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட கலைக்கூடம் சர்வதேச கலைக்கழகம் என ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் இவருக்கு ஒரு இந்திய பெயர் சூட்ட விளம்பிய ருக்மணி தேவி பிரபல சமஸ்கிருத அறிஞரான சுப்பிரமணிய சாஸ்திரிகளிடம் ஆலோசனை கேட்டார். கலாசேஸ்திரம் எனும் பெயர் மிக பொருத்தமானதான சாஸ்திரிகள் கூற அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். அதாவது சர்வதேச கலைக்கழகம் என ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கலாசேஸ்திரா என ஒரு சாஸ்திரிகளின் மூலமாக பெயரிடப்பட்டு தற்போது ஒரு பெரிய கலை நிறுவனமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கலாசேஸ்திரத்தின் முதலாவது கூட்டம் 1936ஆம் ஆண்டு தைத்திங்கள் 6ஆம் நாள் கூடிற்று. கலாசேஸ்திரம் கலைகளின் புனிதமான இடம் என இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட கலைக்கூடம் சர்வதேச கலைக்கழகம் என ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் இவருக்கு ஒரு இந்திய பெயர் சூட்ட விளம்பிய ருக்மணி தேவி பிரபல சமஸ்கிருத அறிஞரான சுப்பிரமணிய சாஸ்திரிகளிடம் ஆலோசனை கேட்டார். கலாசேஸ்திரம் எனும் பெயர் மிக பொருத்தமானதான சாஸ்திரிகள் கூற அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். அதாவது சர்வதேச கலைக்கழகம் என ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கலாசேஸ்திரா என ஒரு சாஸ்திரிகளின் மூலமாக பெயரிடப்பட்டு தற்போது ஒரு பெரிய கலை நிறுவனமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கலாசேஸ்திரத்தின் முதலாவது கூட்டம் 1936ஆம் ஆண்டு தைத்திங்கள் 6ஆம் நாள் கூடிற்று. கலாசேஸ்திரம்
கலைகளின் புனிதமான இடம் என ருக்மணி தேவி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். நான் இதனை நிறுவிய காரணம் யாதெனில், சுதந்திரத்தை நோக்கி இந்தியா விழித்தெழும் போது அதன் ஆன்மாவின் வெளிப்பாடும் ஒருங்கிணைந்தே ஏற்பட வேண்டும். ஆத்மாவின் வெளிப்பாடு பண்பாடு மூலமே ஏற்படும் என அம்மையார் தமது கருத்தினை தெளிவாக கூறியுள்ளார். அதாவது கலாசேஸ்திரம் கலைகளின் புனிதமான இடமாக தற்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை இவர் நிறுவியதற்கான காரணம், சுதந்திரத்தை நோக்கி இந்தியா விழித்தெழும் போது அதன் ஆன்மாவின் வெளிப்பாடும் ஒருங்கிணைந்தே ஏற்பட வேண்டும். அதாவது ஆத்மாவின் வெளிப்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கலை நிறுவனமாக காணப்படுகின்றது இக்கலாசேஸ்திரா. கலாசேஸ்திரா தொடர்பான ஏனைய விடயங்களை அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.